بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இன்றைய பாடத்தலைப்பாக மே மாதத்துக்குரிய முதலாவது அமர்வு நபிகளாருடைய கபர். நபிகளாருடைய கபர் எங்கு இருக்கிறது என்ற விஷயம் உறுதியாக அறியப்பட்டதனுடையமாக இருக்கும். உம்முல் மோமினின் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவித்தார்கள், ஃபலம்மா கான யௌமி, எனது நாள், அதாவது நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நாளாந்தம் ஒவ்வொரு மனைமாரின் வீட்டிலே தங்கியிருந்து வந்தார்கள். இறுதியாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வீட்டிலே தங்கியிருந்த போது கபலஹுல்லா, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நபிகளாருடைய ரூஹை கைப்பற்றினான். கைப்பற்றுகின்ற பொழுது நபிகளார் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய சதுர் மார்பகம், கழுத்து, அந்த பகுதியிலே அவர்கள் சாய்ந்து கொண்டிருந்தார்கள். இறுதி தருவாயிலே நபிகளாருடைய ரூஹு கைப்பற்றப்படுகின்ற பொழுது தனது அன்புக்குரிய மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய மார்பகத்தின் பக்கம் சாய்ந்தவர்களாக இருக்கும் நிலையிலே தான் உயிர் பிரிந்தது. எனது துஃபின ஃபி பைத்தி, எனது வீட்டிலே தான் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், நபிகளாருடைய ரூஹு எனது மடியிலே பிரிந்தது, என் பக்கம் சாய்ந்தவர்களாக இருக்கையில் பிரிந்தது என்ற செய்தியை நபிகளாருடைய மரணத்துக்கு பிறகு ஏனைய மனைமார்களுக்கு மத்தியிலே பெருமையாக அதை பேசிக்கொள்வார்கள், சொல்லிக் கொள்வார்கள். எதுபோலன்னு சொன்னால், அன்னை ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் திருமணம் செய்தது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 7 வானங்களுக்கு மேலிருந்து அன்னை ஜைனபை நபிகளாருக்கு திருமணம் செய்து வைத்தார்கள் என்ற செய்தியை அன்னை ஜைனப் அவர்கள் அதை பெருமையாக சொல்வார்கள். அது அவ்வாறு இருக்க, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் கூறிய ஹதீஸ் புகாரியிலே 1389வது இலக்கமிடப்பட்ட ஹதீஸ். இமாம் அஹ்மத் ரஹ்மஹுல்லா அவர்கள் கூறுகின்ற பொழுது, அகீதத் அஹ்லு சுன்னா ஜமாஅத்தினுடைய கொள்கையாகிறது. வக்கான கமா தக்கரஹு, நாம் ஏற்கனவே கூறியதைப் போல, அன்னல் கபுர அல்லதி பில் மதீனா கபுர் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மதீனாவிலே தான் நபிகளாருடைய கபுர் அமைந்திருக்கிறது. அவர்களுக்கு அருகாமையிலே அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா இருவரும் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். லா ஹிலாஃபு பைன உலமா, இந்த கருத்திலே உலமாக்களுக்கு மத்தியிலே எந்த விதமான முரண்பாடும் இல்லை. நிச்சயமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஃபின ஃபில் மௌதி அல்லதி மாத ஃபீஹி மின் பைத்திஹி பைத் ஆயிஷா, நபிமார்கள் எவ்விடத்திலே அவருடைய ரூஹ் வாங்கப்படுகிறதோ அவ்விடத்திலே தான் அவர் அடக்கம் செய்யப்படுவார்கள். நபிகளாருடைய உயிர் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வீட்டிலே தான் பிரிந்தது. அதனால்தான் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வீட்டிலே அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள். நபிகளாருடைய அன்னை ஆயிஷாவுடைய வீடு மஸ்ஜிது நபவி அல்ல, மஸ்ஜிது நபவிக்கு அருகாமையில் அமைந்திருந்த வீடு தான் அந்த வீடு. ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லா அவர்கள் கூறுகின்ற பொழுது, லைஸ ஃபில் அர்தி கபுர் நபியின் மஅலூமுன் பித்தவாத்துர் வல் இஜ்மா இல்லா கபுர் நபியினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த பூவுலகிலே நபிகளாருடைய கபுர் மாத்திரமே உறுதியாக பொய்ப்படுத்த முடியாத அளவுக்கு முத்தவாத்திரத்தான செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகளாருடைய கபூர் மாத்திரம்தான். வேறு நபிமார்களுடைய கபர்களிலே ஹிலாஃபுகள் இருக்கின்றன. ஆனால் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கபர் மதீனாவிலே அடக்கம் செய்யப்பட்டது.
ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வீட்டிலே தான் அடக்கம் செய்யப்பட்டது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இது இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்ற பொழுது முத்தவாத்திரத்தான செய்தி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஃபின ஃபி ஹுஜ்ரத் ஆயிஷா, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வீட்டிலே தான் அடக்கம் செய்யப்பட்டார்கள். அவர்களுக்கென்று சொந்தமாக பிரத்யோகமாக கட்டப்பட்ட வீடு தான் அந்த வீடு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபிகளார் அடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய அனுமதியோடு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அதுக்கு நபிகளாருடைய கபருக்கு அருகிலே அடக்கம் செய்யப்பட்டார்கள். அதே போல உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய கபரும் அங்கு அவர்களும் அங்கு அடக்கம் செய்யப்பட்டார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த வகையிலே ஷேக் அப்துல் அசீஸ் பின் பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகின்ற பொழுது, கத் அஜ்மஅ உலமா இல் இஸ்லாம் மின ஸஹாபா வமன் பஅதஹும், நபிகளாருடைய உலமாக்கள் அனைவரும் சஹாபாக்கள் முதல் அதற்கு பின்னால் வந்த நபிமார்கள் அனைவரும் ஒன்றுபட்டிருக்கின்றார்கள். துஃபின ஃபி பைத் ஆயிஷா, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வீட்டிலே தான் நபிகளார் அடக்கம் செய்யப்பட்டார்கள். அல் முஜாவிரு லி மஸ்ஜிதிஹி ஷரீஃப், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வீடு மஸ்ஜித் நபவிக்கு அருகிலே தான் இருந்ததே தவிர மஸ்ஜித் நபவிக்குள் இருக்கவில்லை என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த செய்தியை யாரும் மறக்கக்கூடாது. மறப்பது மிக பாரதூரமான விடயம் என்பதை நாங்கள் தெரிந்து, எல்லாமல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை புரிந்து விளங்கி செயல்படுவதற்கு எனக்கும் உங்களுக்கு அருள் செய்வானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.